अव्यक्तं ते स्वरूपं दुरधिकमतमं तत्तु शुद्धैकसत्त्वं व्यक्तं चाप्येतदेव स्फुटममृतरसाम्बोधिकल्लोलतुल्यम् सर्वोत्कृष्टामभीष्टां तदिह गुणरसेनैव चित्तं हरन्तीं मूर्तिं ते संश्रयेऽहं पवनपुरपते पाहि मां कृष्णरोगात् सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. பட்டதிரி இந்த 10வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை தனக்கு உகந்த மூர்த்தியாக கருதுகிறார். அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்றார், ஓ குருவாயூரப்பா கிருஷ்ணா, வெளிப்படையாக தோன்றாத உன் அவ்யக்த ரூபம் அறிவதற்கு மிகவும் கடினம். சத்துவ சூஷ்மமே உருவாய்கொண்ட அந்த சத்துவகுண ரூபமே வெளிப்படையாக விளங்குகிறது. அதிலும் பரமானந்த கடலின் அலை போன்ற இந்த கிருஷ்ணஸ்வரூபம் மிக தெளிவாக உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக குணரசத்தால் மனதை கவரும் உன் மூர்த்தியையே நான் நாடி துதிக்கிறேன். ஆகவே நீயே என் ரோகத்திலிருந்து என்னை காத்து அருள வேண்டும் என்று பட்டதிரி வேண்டிக் கொள்கிறார். இந்த ஸ்லோகம் முடிவில் பட்டதிரி, ஹே கிருஷ்ணா, ஹே குருவாயூரப்பா, உனது மூர்த்திதான் எனக்கு கதி என்று பகவத் சரணத்தில் நமஸ்கரித்து தன்னை ரோகத்திலிருந்து காக்க வேண்டும் என்று மனமுருகி எழுந்து நின்றார். அந்த கணத்திலேயே தன் எதிரில் பட்டதிரிக்கு ஸ்ரீ குருவாயூரப்பன் வைகுண்ட வாசியாக காட்சியளித்தார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.